கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக நாம் யாருக்கு கனி கொடுக்கிறோம், எப்படிப்பட்ட கனி கொடுக்கிறோம் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலும் நாங்கள் பார்த்த காரியம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதனாலே நாங்கள் பார்க்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவன் தன் காலத்திலே தன் கனியை கொடுப்பான். அல்லேலூயா. அவன் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான் என்று சங்கீதக்காரன் 1 சங்கீதம் 3 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். பிரியமான தேவபிள்ளையே, நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்து அந்த அனுபவத்தை பெற்ற உன்னால நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய காலத்தில் நம்முடைய கனியை கொடுத்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? நம்ம அதை சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிற பிரிவுகளே, கர்த்தர் நம்மளை ஒரு நோக்கத்துக்காகத்தான் அழைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அந்த கனியை நாம் கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நியாயாதிபதிகள் 9 அதிகாரம் 8 வசனம் தொடக்கம் உள்ள பகுதியை வாசிப்போம். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவில் குடும்பத்துக்காரர் அனைவரும் கூட்டிக் கொண்டு போய் சீகேமில் உயர்ந்த கருவ மரத்தண்டியிலே அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். பாருங்க, அதுக்கு அடுத்தது சொல்லுகிற காரியம் 8 வசனத்துல, விருட்சங்கள் அவர்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களுக்கு வாழ போவேணுன்றது. பாருங்க, அந்த மரம் அங்க என்ன சொல்லுகிறது? என்னை தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற என்னில் உள்ள அந்த கொழுமையை விட்டு நான் மரங்களை அரசாள போனேன். அதாவது தன்னுடைய நோக்கம் அதுக்கு தெரியுது. தான் என்னத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறேன், தான் என்னத்துக்காக பயன்படுத்தப்படுகிறேன் என்பதை குறித்து அங்கே அந்த மரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு இருந்ததுனால ஒலிவ மரம் அந்த காரியத்தை மறுக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரசத்தையும் என் நெற்கனியையும் விட்டு மரங்களை ஆள போவேனோ என்றது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவர் நம்மளை செழுமையாக வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை நற்கனிகளை கொடுக்கிறவர்களாக, மது ரசத்தை கொடுக்கிறவர்களாக நம்மளை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு உரிய அந்த வேலையை, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தில் நம்ம சரியா இருக்கிறோமா, அல்லது மற்றவருடைய காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோமா? நமக்கு நியமிக்கப்படாத காரியங்கள் இன்றைக்கு அநேகர் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் கனிக கொடுக்க கூடாத இடத்துல நாம் நிற்கிறோம். நம்முடைய காலத்துல, நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த காலத்துல நமக்கென்று கொடுக்கப்பட வேண்டிய அந்த கனியை நம்ம கொடுக்கணும். அதைத்தான் அந்த ஒலிவ மரமும் அத்தி மரமும் செய்தது. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தில் பிரியமானவர்களே, அவர்கள் இருக்க வேண்டும் என்றா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தா 92 சங்கீதம் இந்த கடைசி வசனம் 15 வசனம் சொல்லுது, அவர்கள் முதிர் வயதில் கனி கொடுப்பார்கள், கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நானும் எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாக, எங்களுடைய காலத்தில் எங்களுடைய கனியை கொடுக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் ஒவ்வொரு கிருபை செய்வாராக. God bless you all.